Welcome students. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th standard term 3 mathsல chapter 1 number systemல exercise 1.3ல இருக்க sums தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Exercise 1.3ல first sum find the product of the following அப்படினு கொடுத்திருக்காங்களா. product அப்படினா நமக்கு தெரியும் multiplication. product அப்படினா என்ன பண்ணனும்? multiplication அப்படி தெரியுங்களா. சோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 0.5 ஐ 3 ஓட மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா. நம்ம பாயிண்ட் இருக்கறத எப்படி எடுத்துப்போம் அப்படினா பாயிண்ட் இல்லாம மல்டிபிள் பண்ணி எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு அப்படிங்கற ஆன்சர்ல வைப்போம்ங்களா. அப்ப 0.5 ஐ பாயிண்ட் இல்லாம எடுத்தா என்ன வரும்? 05 * 3 ன்னு வருங்களா. அப்ப 3 5s are 15 மீதி 1 3 * 0 0 0 + 1 1 வந்துருங்களா. அப்போ 1.5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. என்ன கிடைக்குது? 1.5 ன்னு கிடைக்குது. क्वेश्चनல எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு பாருங்க. லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போ லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 1.5 ன்னு கிடைக்கும். therefore 0.5 ஓட 3 ஐ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1.5 தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சம். சோ செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 3.75 * 6 ன்னு இருக்குங்களா. சோ அப்ப 3.75 ஐ 6 ஓட மல்டிபிள் பண்றோம். அப்ப எப்படி எடுத்துப்போம்? 3.75 பாயிண்ட் எல்லாம் எடுத்து 375 * 6 மல்டிபிள் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட் வைப்போங்களா. அப்ப 6 5s are 30 ஆகும். மீதி 3 இருக்கும். 6 7s are 42 42 + 3 45 ஆயிடும். மீதி 4 இருக்கும். சோ 6 3s are 18 18 + 2 22ங்களா. அப்ப என்ன கிடைக்குது? 2220 அப்படினு கிடைக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குது? 2250 அப்படின்னு கிடைக்குதுங்களா. சோ இப்போ பாயிண்ட் வைக்கணும். இங்க பார்த்தோம் அப்படினா क्वेश्चन என்ன இருக்கு? இந்த இதுல பாத்தீங்க அப்படினா 3.75 லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்ப லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா நம்மளோட ஆன்சர்ல என்ன பண்ணுவோம்? கடைசில இருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைப்போங்களா. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 22.50 ன்னு கிடைக்குது. therefore 3.75 ஐ 6 ஓட மல்டிபிள் பண்ணும்போது 22.50 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த தேர்ட் சம் 50.2 * 4. அப்ப என்ன பண்ணுவோம்? கொடுத்த क्वेश्चन எழுதிப்போங்களா. அப்ப 50.2 * 4. அடுத்து என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் எல்லாமே இத ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்ப 50.2 பாயிண்ட் எல்லாம் எழுதுனா 502ங்களா. * 4 2 4s are 8 2 4 அடுத்து 4 * 0 0 4 5s are 20 அப்படின்னு கிடைக்குது. அப்ப 2018 கிடைக்குது. நம்ம क्वेश्चनல பார்த்தோம் அப்படினா லாஸ்ட்ல இருந்து என்ன இருக்கு? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா நம்மளோட ஆன்சர்ல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்ப 200.8 அப்படின்னு கிடைக்குது. அப்ப therefore 50.2 ஐ 4 ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 200.8 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் 0.03 * 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இத எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? பாயிண்ட் எல்லாமே எடுத்து மல்டிபிள் பண்றோம். அப்ப 003 * 9 வரும். சோ 9 3s are 27 க்கு 7 மீதி 2 இருக்கும். 9 * 0 0 ஆயிடும். 0 + 2 2 ன்னு வந்துருங்களா. 9 * 0 0 ன்னு வந்துரும். அப்ப 027 ன்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? क्वेश्चनல எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாப்போங்களா. சோ 9ல பாயிண்டே இல்ல. இங்க என்ன இருக்கு? லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. லாஸ்ட்ல இருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர்ல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்ப லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படினா 0.27. therefore அப்ப 0.03 ஓட 9 ஐ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 0.27 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் 453.07 * 7 கொடுத்திருக்காங்களா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் எடுத்து என்ன வரும்? சோ 45,303 * 7 வருங்களா. மல்டிபிள் பண்றோம். 7 3s are 21 மீதி 2 இருக்கும். 7 * 0 0 ஆயிடும். +2 2 வந்துருங்களா. 7 3s are 21 மீதி 2 இருக்கும். 7 5s are 35 +2 37 ஆயிடும். மீதி 3 இருக்குங்களா. 7 4s are 28 28 + 1 28 + 3 31ங்களா. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருது? 317121 அப்படின்னு கிடைக்குது. இங்க क्वेश्चनல லாஸ்ட்ல இருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்க லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணுவோம்? கடைசில இருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைப்போம். அப்ப 3171.21 கிடைக்குது. அப்ப therefore 453.03 ஓட 7 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 3171.21 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இதுல ஃபோர்த் சம் 4 * 0.7 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பாயிண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போங்களா. அப்ப 4 * 07 வரும். 7 4s are சோ இப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 4s are 28 மீதி 2 4 * 0
ஜீரோங்களா, 0 + 2 2. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 28 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 28ன்னு கிடைக்குது. அப்போ கொஸ்டினில் பார்க்கணும் லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுங்களா. லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி, கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும் 2.8ன்னு வந்துடும். தேர்ஃபோர் 4ஓட 0.7 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2.8 தான் ஆன்சர். அடுத்த செகண்ட் சம். Find the area of parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஏரியா ஆஃப் parallelogram என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஆஃப் parallelogram equal to base into height square unit. base into height என்னது, ஸ்கொயர் யூனிட். கிவன் கொஸ்டினில் பேஸ் அப்படிங்கிறது பீன்னு எடுத்துக்கோம். பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6.8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ போய் ஏரியா ஆஃப் parallelogram கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு பேஸோட வேல்யூ, பேஸ் இருக்க இடத்துல 6.8 போடுறோம், ஹைட் இருக்க இடத்துல என்ன இருக்குது 3.5 போடுறோம், ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். யூனிட்ஸ் இங்கே கொஸ்டின் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வரும். அப்போ 6.8 to 3.5 என்ன பண்ண போகிறோம், இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது 6.8 × 3.5 இது எப்படி எடுத்துப்போம், பாயிண்ட் எல்லாம் எழுதணும் அப்படின்னா 68 × 35 வருங்களா. இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன ஆன்சர் வருது, 5 8s are 40, மீதி 4, 5 6 are 13 வருங்களா. 30 + 4 34 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து 8 3s are 24, மீதி 2, 6 3s are 18, 90 20 கிடைக்குங்களா. இதை ஆட் பண்ண என்ன வருது 0832. அப்போ 2380 கிடைக்குதுங்களா. 2380 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினில் இங்கே பாருங்கள், இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் இருக்கிறதா, பாயிண்ட் இல்லாமல் நம்ம எடுத்து என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோம். இங்கேயும் லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ 1 + 1 என்ன 2. அப்போ லாஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 23.80. அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 23.80 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டாக தான். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் என்ன சேம் தான். அப்போ 23.80 தான் இதோட ஆன்சர். அடுத்த தேர்ட் சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா எழுதுறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு L × B ஸ்கொயர் யூனிட். L × B அப்படின்னா என்ன, லென்த் × பிரெத்து. ஸோ அடுத்து பாருங்கள், ஹூஸ் லென்த்து அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோட வேல்யூ 23.7. எல் அப்படின்னா லென்த்துன்னு சொன்னாங்களா. பி அப்படின்னா பிரெத்து. பிரெத் எவ்வளோங்களா 15.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலாவில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லுக்கு பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இருக்கிற இடத்துல 23.7 போடுறோம், இன்ட்டு பிரெத் இருக்கிற இடத்துல 15.2 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வருங்களா. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போய் இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 23.7 பாயிண்ட் இல்லாமல் எடுத்தால் 237 வருங்களா. 15.2 பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா 152 வருங்களா. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 2 7s are என்ன 14, மீதி 1, 2 3s are 6 + 1 7, 2 2s are 4 வந்துடும். அடுத்து 5ஓட மல்டிபிள் பண்ணுறோம். 5 7s are 35, மீதி 3, 5 3s are 15, 15 + 3 18, மீதி 1, 5 2s are 10, 10 + 1 11 கிடைக்குது. அடுத்து 1ஓட மல்டிபிள் பண்ணால் அதே கிடைக்குங்களா. 7 3 2 இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 4 7 + 5 12, மீதி 1, 4 + 1 5, 5 + 8 வந்து 13, 13 + 7 20, மீதி 2, 2 + 1 3, 3 + 3 6, 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது 36,024 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இது எதோட ஆன்சர் அப்படின்னா பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணதுக்கு தான் இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆனால் பாயிண்ட் இப்போ வைக்கணுங்களா. ஸோ இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்கே என்ன இருக்குது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ டோட்டலாக எத்தனை, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ டோட்டலாக 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குனால நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுறோம் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 360.24 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம் யூனிட், ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டும் சேம் தான். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.
அடுத்து ஃபோர்த் ஒன் மல்டிபிள் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனில் வெவ்வேறு நம்பர் இருந்துச்சுன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் வேணும். அதுவே 10, 100, 1000 ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எத்தனை ஜீரோ இருக்கும் அத்தனை டைம் என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டு நகர்த்துவோம், பின்னாடி நகர்த்துவோம். பாயிண்ட்டை மல்டிபிள் என்ன பண்ணோம், பாயிண்ட்டை முன்னாடி நகர்த்தணும், டிவைடில் பாயிண்ட்டை முன்னாடி நகர்த்துவோம். எப்போது மல்டிபிள் பை 10, 100, 1000 அப்படின்னு வந்தது அப்படின்னா எத்தனை 10 அப்படின்னா 1 0 இருக்குது, அப்போ 1 டிஜிட் பாயிண்ட் பின்னாடி நகர்த்துறோம். அதுவே 100 அப்படின்னா 2 0 இருக்குது, அப்போ 2 டிஜிட் பின்னாடி நகர்த்துறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 2.57 × 10 இருக்கா, எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது, அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டை 1 டிஜிட் பின்னாடி நகர்த்துறோம். அப்போது 2.57 அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா 25.7 வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் 0.51 × 10 இருக்கா, அப்போது 10 அப்படின்னா 10க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது. அப்போது 1 டிஜிட் பின்னாடி நகர்த்தும் போது 0க்கும் 5க்கு இருக்க பாயிண்ட் எங்கே வந்துடும், 5க்கும் 1க்கும் வந்துடும். அப்போ 0.5.1 வரும். இதை 5.1 சொல்லலாமா? அப்போ செகண்ட் சம்க்கு ஆன்சர் 5.1. தேர்ட் ஒன் பாருங்கள், 125.36 × 100 அப்படின்ட்டு இருக்கு. 100 அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்கும், 2 0 இருக்கும். அப்போ 2 0 இருந்தால் என்ன பண்ணணும், 2 டிஜிட் நகர்த்தணும், 1 டைம் நகர்த்தணும், 2 டைம் நகர்த்தணும். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 3க்கும் 6க்கும் நடுமத்தில் வரும். ஸோ அடுத்த டைம் நகர்த்தணும் அப்படின்னா 6க்கு அப்புறம் எந்த டிஜிட் மேலே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். அப்போது 0.0 வருங்களா? அப்போ 12,536.0. சாரி இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஷினில் வந்து 7 இருக்குது. ஸோ இதோடு இல்லை, ஒரு 7 இருக்குது. 7 பாருங்கள், மிஸ் பண்ணிட்டேன். $125.367 × 100 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ 100க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ 2 டைம் என்ன பண்ணும், பாயிண்ட் நகர்த்துரும். அப்போ 1 டைம் நகர்த்தினா 3க்கும் 6க்கும் நடுமத்தில் வருது. 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 6க்கும் 7க்கும் நடுமத்தில் வரும். அப்போது 12536.7. அப்போ 12,536.7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன் 34.51 × 100 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ பாயிண்ட்டு 2 டைம் நகர்த்துறோம். ஒரு தடவை நகர்த்தணும் அப்படின்னா 5க்கும் 1க்கும் நடுமத்தில் வரும். அடுத்த டைம் நகர்த்தணும் அப்படின்னா 1க்கு அடுத்து எந்த நம்பர் மேலே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். அப்போ 1க்கும் 0க்கும் நடுமத்தில் வருது. அப்போ 3451.0 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் 62.735 × 100. 100 அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ பாயிண்ட் கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன பண்ணணும், 2 டிஜிட் நகர்த்தணும், பின்னாடி தான் நகர்த்தணும். மல்டிபிள் இருக்கும்போது பின்னாடி நகர்த்துறோம். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 7க்கும் 3க்கும் நடுமத்தில் வருது. 2 டைம் நகர்த்தினா என்ன வருது, 3க்கும் 5க்கும் நடுமத்தில் வருது. அப்போ 6273.5 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் 0.7 × 10 கொடுத்துருக்காங்களா. 0.7 × 10. அப்போ எத்தனை ஜீரோ இருக்குது அப்படின்னா இங்கே 1 0 தான் இருக்குது. அப்போது 1 டிஜிட் நகர்த்துறோம். அப்போ 7க்கு அப்புறம் எந்த டிஜிட் மேலே என்ன அர்த்தம், 0 இருக்கிறது அர்த்தம். அப்போ 7.0ங்கிறது தான் ஆன்சர். அடுத்த செவன்த் சம் 0.03 × 100 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 100ல் 2 0 இருக்குது. அப்போ பாயிண்ட் என்ன பண்ணணும், 2 டைம் நகர்த்தணும். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 3க்கும் நடுமத்தில் வரும். 2 டைம் நகர்த்தணும், 3க்கு அப்புறம் எந்த நம்பர் மேலே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். அப்போ 003.0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது 3.0ன்னு சொல்லிடலாமா. அடுத்த 8th சம் 0.4 × 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.4 × 1000. அப்போ பாருங்கள், 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 3 0 இருக்குது. 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 3 0 இருக்குது. அப்போது 3 டைம் நகர்த்தணும். அப்போ ஒரு டைம் நகர்த்தும் போது 4க்கு அந்த எந்த நம்பர்னா 0ங்களா. அப்போ 2 டைம் நகர்த்தினா அங்கேயே எதுனா என்ன போட்டோம், 0. அப்போ 3 டைம் நகர்த்தினா அங்கேயே எதுனா 0 போட்டுக்கணுங்களா. ஸோ அப்போ எங்கே வருது, இந்த 0க்கு நடுமத்தில் புள்ளி வருதுங்களா. அப்போ 0400.0ன்னு வரும். எப்படி அதெல்லாம் 400.0ன்னு எழுதிக்கலாங்களா, ஈக்குவல் டு 400ன்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர். 1 டிஜிட் இருந்தது அப்படின்னா பின்னாடி ஒரு டிஜிட் நகர்த்துறோம். ஒரு 0 இருந்துச்சுன்னா, அதுவே 2 0 இருந்துச்சுன்னா 2 டிஜிட் புள்ளியே 2 டைம் நகர்த்துறோம். அது 3 டிஜிட் 3 0 இருந்துச்சு அப்படின்னா புள்ளியே 3 தடவை நகர்த்துறோம். ஒருவேளை கொடுத்துருக்கிறது நம்பரில் 3 டிஜிட் இல்லை அப்படின்னா என்ன போட்டுக்கணும், அந்த இடத்துல 0 அப்படின்னு நம்ம போட்டு புள்ளியை நகர்த்துறோம். 5th sum, a wheel of a baby cycle covers 49.7 cm in one rotation.
ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு பேபி சைக்கிள் அப்படின்னா சின்ன குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுவாங்க இல்லைங்களா, அந்த சைக்கிளோட வீல் வந்து ஒரு தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா 1 ரொட்டேஷன் அப்படின்னா ஒரு தடவை சுற்றி வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்களா, 49.7 சென்டிமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்களா. கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன். அது மாதிரி ஒரு தடவை சுற்றி வந்தால் 49.7 சென்டிமீட்டர் கவர் ஆச்சு அப்படின்னா 10 தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போயிருக்கும், 10 தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ எழுத போகிறோம். அப்போ லென்த் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன். லென்த்துன்னு எழுதலாம் ஆர் டிஸ்டன்ஸ்னு எழுதலாம். லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ 49.7 சென்டிமீட்டர். அடுத்து நமக்கு என்ன தெரியணும், டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன் தெரியணுங்களா. அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 10 ரொட்டேஷனுக்கு தெரியணும் என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 49.7 இன்ட்டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 49.7 10ஓட மல்டிபிள் பண்ணுறோம். நமக்கு தெரியும் 49.7 இன்ட்டு 10 இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்பிளில் நமக்கு 10 100,000 இருந்தால் என்ன பண்ணுவோம், எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்ப்போங்களா. ஸோ இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 ஜீரோ இருக்குது. அப்போ இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டை நகர்த்தி வைப்போங்களா. அப்போ இங்கே எதுவுமே என்ன இருக்கிறதோ ஜீரோ இருக்கிறது அர்த்தம். அப்போ 497.0 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன் 10 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 497 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து 6th கொஷின். எ பிக்சர் சார்ட் காஸ்ட் ₹1.50. ஒரு பிக்சர் சார்ட், ஒரு படம் வரைஞ்சிருக்க ஒரு சார்ட் வாங்கணும் அப்படின்னா ₹1.50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராதா வாண்ட் டு பை 20 சார்ட் டு மேக் அன் ஆல்பம். ராதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுமா, 20 சார்ட் வாங்கணுமா. ஒரு சார்ட்டோட விலை ₹1.50. ராதா அப்படிங்கிறவங்க 20 சார்ட் வாங்கணும். எதுக்கு, ஒரு ஆல்பம் மேக் பண்ண போகிறாங்க. ஹவு மச் டஸ் ஷி ஹாவ் டு பே. அப்போ 20 சார்ட் வாங்கினாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் 1 சார்ட்டோட விலை தெரியும். காஸ்ட் ஆஃப் 1 சார்ட் எவ்வளோ, ₹1.50. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் 20 சார்ட் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ காஸ்ட் ஆஃப் 20 சார்ட் ஈக்குவல் டு 20யோட 1.50 மல்டிபிள் பண்ணால் கிடச்சிருங்களா. ஸோ அப்போ 20 அப்படியே எடுத்துப்போம். 1.50 மல்டிபிள் பண்ணால் என்ன எடுத்துப்போம், பாயிண்ட் இல்லாமல் எடுத்துப்போங்களா. அப்போ 115 எடுத்துக்கிறோம். 0ட மல்டிபிள் பண்ணால் 0 வந்துடும். 5யோட 5 இன்ட்டு 0 0 ஆகிடும். 5 2s are 10 வந்துடும். 1ஓட மல்டிபிள் பண்ணால் 0 2ன்னு வருங்களா. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 3. அப்போ என்ன கிடைக்குது, 3000 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் பார்க்கணுங்களா. ஸோ 20 இன்ட்டு 115 நமக்கு இல்லை, 20 இன்ட்டு 1.50 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 20 இன்ட்டு 150 அப்படின்னு எடுத்திருக்கோம். பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வைக்கணுங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா 1.50ல் 2 டிஜிட் முன்னாடி தள்ளி புள்ளி இருக்குது. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளை ஆன்சரில் என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ என்ன வருது, 13 வருது. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் 20 சார்ட்டோட விலை எவ்வளோ அப்படின்னா ₹30. ஸோ ₹30 செலவு பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அவங்க 20 சார்ட்டை வாங்க முடியும். அடுத்து 7th one. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ப்ராடக்ட் அப்படின்னாவே என்னது, மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் அப்படின்னாவே என்னது, மல்டிப்ளிகேஷன்களா. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.6 இன்ட்டு 0.3. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் எடுத்து மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுப்போமா. அப்போ பாயிண்ட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா 3.6 36 ஆகிடும். 0.3 வந்து 03 ஆகிடுமா. மல்டிபிள் பண்ணுறோம். 6 3s are 18, மீதி 1 இருக்குது. 3 3s are 9 + 1 10 ஆகிடும். 0வோட மல்டிபிள் பண்ணால் 0ன்னு வந்துடும். அப்போ 8 0 1ன்னு கிடைக்குதா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 108ன்னு கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு 108ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாயிண்ட், இப்போ பாயிண்ட் வைக்கணும். நம்ம பாயிண்ட் வைக்காம தான் என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். பாயிண்ட் வைக்கணும். இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது, 1 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கே கடைசிலேருந்து பார்க்கும்போது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டல் என்ன இருக்குது, கொஸ்டினில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரி லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 1.08 தான் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 3.6ஓட 0.3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1.08 தான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் 52.3 இன்ட்டு 0.1 கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 523 இன்ட்டு 0 வருங்களா. 1ஓட மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் வரும். 0வோட மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 325ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 523
23ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணுங்களா? அப்போ கொஷினில் இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது கொஷினில்? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 5.23 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் அப்போ 552.3 0.1 மல்டிபிள் பண்ணும்போது 5.23 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அடுத்து தேர்ட் சம் 537.4 இன்ட்டு 0.2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னது, பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ 5374 இன்ட்டு 0.2ன்னு வரும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம். 2 4s are 8, 7 2s are 14 மீதி 1, 3 2s are 6 + 1 7, 5 2s are 10 வந்துடும். ஜீரோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகிடும், எல்லாமே ஜீரோ ஆகிடுங்களா? 84701 கிடைக்குது. அப்போ நம்ம ஆன்சர் 10,748ன்னு கிடைக்குது. இப்போ பாயிண்ட் வைப்போங்களா? கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, இங்கே கடைசியிலேருந்து 1 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தத்தில் இங்கே 1 டிஜிட் இங்கே 1 டிஜிட், அப்போ டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்ம ஆன்சர் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு என்ன வரும், 107.48ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 537.4 0.2ஓட மல்டிபிள் பண்ணும்போது 107.48 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன் 0.6 இன்ட்டு 0.06 இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிப்போங்களா? அப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டா என்ன வரும், 06 இன்ட்டு 006ன்னு வந்துடும். ஸோ அப்போ 6ஓட பண்ணும்போது 6 6 are 36 மீதி 3, 6 இன்ட்டு 00 + 3 3 ஆகிடுங்களா? அடுத்து ஜீரோட மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். அடுத்து ஜீரோட மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 6300ன்னு வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 0036ன்னு வருது. ஸோ இப்போ கொஸ்டினில் பாயிண்ட் வைக்கணுங்களா? இப்போ பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணி தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது, 1 டிஜிட் தள்ளி, கடைசியிலேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட் இங்கே ஒரு 1 டிஜிட். அப்போ 2 + 1 என்னது 3 டிஜிட். அப்போ நம்மளோட ஆன்சர் லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 3 டிஜிட்னா இங்கே பாயிண்ட் வருங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் 0.036. தேர்ஃபோர் 0.6ஓட 0.06 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.036 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் சம் 62.2 இன்ட்டு 0.23ன்னு கொடுத்துருக்காங்களா? 62.2 இன்ட்டு 0.23. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிப்போங்களா? அப்போ 600 பாயிண்ட் எல்லாம் எழுதணும் அப்படின்னா 622 இன்ட்டு இங்கே நான் 23ன்னு வந்துடுங்களா? அப்போ 3 2s are 6, 3 2s are 6, 6 3s are 18 வந்துடும். இப்போ 12 மல்டிபிள் பண்ணலாங்களா? 2 2s are 4, 2 2s are 4, 6 2s are 12. அப்போ 6 10, 8 + 1 9, 9 + 4 13, மீதி 1, 2 + 1 3, 3 + 1 4 1. அப்போ என்ன கிடைக்குது, 14,306ன்னு கிடைக்குது. அப்போ 14,306. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குங்களா? அப்போ இங்கே 2 டிஜிட் இங்கே 1 டிஜிட். அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்ம ஆன்சர் லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 14.4க்கு 3க்கு நடுமத்தில் வருங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் 62.2ஓட 0.23 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 14.306 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் 1.02 இன்ட்டு 0.05ங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 102 இன்ட்டு 005ன்னு வரும். இப்போ 5 2s are 10, மீதி 1 இருக்கும். 5 இன்ட்டு 00 + 1 ஆகிடும். 5 இன்ட்டு 1 5. இப்போ ஜீரோட மல்டிபிள் பண்ணுவோம், என்ன 0 ஆகிடும். அப்போ 01500ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ 00510 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ புள்ளி பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே 2 டிஜிட் இங்கே 2 டிஜிட். அப்போ 2 + 2 எத்தனை, லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோன்னா எங்கே வரும், 0.0510ன்னு கிடச்சிருங்களா? அப்போ தேர்ஃபோர் 1.02வை 0.05ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 0.0510 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து செவன்த் சம். செவன்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10.05 இன்ட்டு 1.05ங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிப்போங்களா?
அப்போது 10.05 நம்ம எப்படி எடுத்துப்போம் 1005 பாயிண்ட் எல்லாம் எழுதுனா 1005 1.05 எடுத்துட்டோம் அப்படின்னா 105ங்களா மல்டிபிள் பண்ணுறோம் 5 5 சார் 25 மீதி 2 இருக்கும் 5 into 0 0 அந்த 0 + 2 2 ஆகிடுங்களா 5 into 0 0 5 into 1 5 ஆகிடும் 0ஓட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகிடும் எல்லாமே 0ன்னு வந்துடும் 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பரே திரும்ப கிடைக்கும் அப்போ 5 2 5 5 0 1 அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 105525 அப்படின்னு கிடைக்குது 105525 அப்படின்னு கிடைக்குதுங்களா இப்போ பாயிண்ட் பார்க்குறோம் இங்கே என்ன இருக்குது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது இங்கே கடைசிலேருந்து என்ன இருக்குது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா அப்போ இங்கே 2 டிஜிட் இங்கே 2 டிஜிட் அப்போ 2 + 2 என்னது 4 டிஜிட் அப்போ நம்ம ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போ 10.5525ன்னு கிடைக்குது அப்போ தேர்ஃபோர் 10.05ஓட 1.05 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10.5525 தான் நம்மளோட ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சம் 101.01ஓட 0.01 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பாயிண்ட் எல்லாம் எடுத்துப்போங்களா அப்போ 10,101 ஆகிடும் இது 001ன்னு வரும் 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு அதே நம்பரே கிடைக்கும் 0ஓட பண்ணும்போது என்ன ஆகிடும் 0 ஆகிடுங்களா ஸோ இப்போ ஆட் பண்ணால் 1 0 1 0 1 0 0ன்னு கிடைக்குதா அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 0 0 1 0 1 0 1 அப்படின்னு கிடைக்குதா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் வைக்கிறோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது இங்கே என்ன இருக்குது லாஸ்ட் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது அப்போ டோட்டலாக இங்கே 2 இங்கே 2 2 + 2 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு எங்கே வருது 001.0101 இருக்கா ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் அது ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ 1.0101 எழுதிக்கலாம் அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க 101.01 0.01ஓட மல்டிபிள் பண்ணது 1.0101 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது அடுத்ததுல 9th சம் 100.01 into 1.1 கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன பண்ணும் பாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கணும் அப்போ என்ன எடுத்துப்போம் 10,001 into 11 வரும் அப்போ 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பரே கிடைக்குங்களா மறுபடியும் 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு அதே நம்பரே கிடைக்குது ஆட் பண்ணால் 110011 கிடைக்குங்களா ஸோ 110011 இப்போ பாயிண்ட் வைக்கிறோம் ஏன்னா பாயிண்ட் இல்லாமல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது அப்போ 2 + 1 என்னது 3 அப்போ நம்ம ஆன்சரில் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் கடைசிலேருந்து லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு என்ன வரும் 110.011 கிடைக்குங்களா அப்போ தேர்ஃபோர் 100.01ஓட 1.1 மல்டிபிள் பண்ணும்போது 110.011 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் 8th ஒன் 1.07 into 0.1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பாயிண்ட் இல்லாமல் எடுத்துப்போம் 1.07 பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா 107 வந்துடும் இது 0.1 கிடைக்குங்களா ஸோ 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பர் இருக்கும் 0ஓட மல்டிபிள் பண்ணால் எல்லாம் 0 ஆகிடும் ஸோ இது ஆட் பண்ண வருது 7010 அப்படின்னு கிடைக்குதுங்களா அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது 0107 கிடைக்குது கொஸ்டின் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுங்களா ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது இங்கே லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ டோட்டலாக இங்கே 2 டிஜிட் இங்கே 1 டிஜிட் அப்போ 2 + 1 என்ன 3 டிஜிட் அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் 0.107 கிடைக்கும் அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர் 0.107 தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து 9th ஒன் 2.08 into 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க மல்டிபிள் 10 100,000 இருந்தால் என்ன பண்ணுவோம் பாயிண்ட்டை பின்னாடி நகர்த்துவோம் அப்போ 10க்கு எத்தனை 0 இருக்குது 1 0 இருக்குது அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டை 1 டிஜிட் பின்னாடி நகர்த்துறோம் அப்போ 2க்கும் 0க்கும் நடுமத்தில் இந்த பாயிண்ட் என்ன 0க்கும் 8க்கும் நடுமத்தில் வருங்களா அப்போ 20.8ன்னு கிடச்சிரும் ஸோ எந்த ஆப்ஷன் 20.8 இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்போ 2.08 10ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 20.8 தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து 10th ஒன் a frog jump 5.3 cm in one jump ஒரு ஜம்புக்கு எவ்வளோ ஒரு ஜம்புக்கு ஃப்ராக் அப்படின்னா ஒரு தவளை வந்து ஜம்ப் பண்ணுதுங்களாம் ஒரு ஜம்புக்கு 5.3 சென்டிமீட்டர் வந்து ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா the distance traveled by 10 jump ஒன் ஜம்புக்கு 5.3 சென்டிமீட்டர்
அப்போ 10 ஜம்புக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியணும். அப்படின்னா 5.3யோட 10 மல்டிபிள் பண்ணுங்களா? இப்போ என்ன கிடைக்குது? 5.3 × 10ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம மல்டிப்பிள் 10 100,000 இருந்தால் பாயிண்ட் தான் நகர்த்துவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 10க்கு ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே 5க்கும் 3க்கு இருக்கிற பாயிண்ட் நாங்கள் 3க்கு அடுத்து மாறுங்களா? இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 0 வந்துடும். அப்போ 53.0. அப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் போகும்? 53.0 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணியிருக்கும் 10 ஜம்ப்க்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் 53.0 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.